Yes, a very good morning. Yes, so can we start? Yeah. We're going to start with bank rate. Bank rate. இப்ப பேங்க் ரேட்னா என்ன, இல்லை டிஸ்கவுண்ட் ரேட்னா என்ன, ஆர்பிஐயோட பேங்க் ரேட்னா என்ன, டிஸ்கவுண்ட் ரேட்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சா தான் பேங்க் ரேட்டை புரிஞ்சுக்கவே முடியும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்பர் 1 இஸ் கால்ட் அஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா என்னன்னு தெரியும். தேர் ஷுட் பி சம்திங் கால்ட் அஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டாவது, யூ ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட், டிஸ்கவுண்ட். இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன புரியும், பேங்க் ரேட்டே புரியும். சரியா? சரி. கேன் சம்ஒன் டெல் மீ வாட் இஸ் மீன் பை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு ஏதாச்சும் தெரியும்? Any idea? What is bill of exchange? No idea. Listen, now there is a two person or two entity. இது பர்சனாகவும் இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம், ஆர் கம்பெனியாகவும் இருக்கலாம். ஒரு பர்சன், ஒரு கம்பெனி. ஒருத்தங்க கிட்ட இருந்து, ஒரு பர்சன் கிட்டேயோ இல்லை இன்னொரு கம்பெனி கிட்டேயோ இருந்து என்ன வாங்குது? கூட்ஸ் வாங்குது. கூட்ஸோ சம் சர்வீஸோ ஏதோ ஒன்று என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. ஒரு கூட்ஸோ சர்வீஸோ வாங்கினா அந்த கூட்ஸோ சர்வீஸ்க்கோ அவங்க என்ன பே பண்ணணும்? தே ஹேவ் டு பே த ப்ரைஸ், மணி பே பண்ணணும். ரைட்? ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள கூட்ஸை யார் வாங்கியிருக்கா? இந்த கம்பெனியோ இந்த பர்சனோ வாங்கியிருக்காங்க, இன்னொரு கம்பெனி கிட்ட இருந்தோ ஒரு பர்சன் கிட்டே. அதுக்கு இவங்க 1000 ரூபா பணத்தை கொடுக்கணும். யூ கெட்டிங் இட்? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரேதர் தென் பேயிங் 1000 rupees, திஸ் கம்பெனி கிவ்ஸ் bill of exchange. Company gives what is called as bill of exchange. What is bill of exchange? இவங்க என்னன்னு சொல்றாங்க, நீ எங்கிட்ட 1000 ரூபாய்க்கு கூட்ஸ் கொடுத்துருக்க, 1000 ரூபாய் மதிப்புள்ள கூட்ஸை கொடுத்துருக்க, அதுக்கு நான் 1000 ரூபாய் இன்னைக்கு காசு தரணும். ஆனால் என்னால் இன்னைக்கு காசு தர முடியாது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 year கழிச்சு எங்கிட்ட நீ என்ன பண்ணிக்க, இந்த 1000 ரூபாயை கலெக்ட் பண்ணிக்க. ஆனால் நீ எங்கிட்ட கூட்ஸ் கொடுத்துருக்கங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா நான் எதை கொடுக்குறேன், உனக்கு ஒரு பில்லை கொடுக்குறேன். I'll give you what? Bill of exchange. So a company or a person receives what? Some goods or service, but do not pay immediately. Rather, they issue a bill which promises payment in future, and that is what is called as bill of exchange. புரிஞ்சா? Bill of exchange என்னன்னு? Bill of exchange is a written document that assures payment on a future date. Bill of exchange is a written document. Bill of exchange is a written document that assures payment on a future date. On a future date. கிளியரா? இப்போ என்ன ஆகுது, 1 year கழிச்சு இவருக்கு காசு தரேன்னு சொல்லிட்டாங்க, கூட்ஸ் கொடுத்தாச்சு. நவ் லெட்ஸ் அஸ்யூம் இது வந்து January 1st, 2024. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்போ சொல்லுது? January 1st, 2025. சரியா? இப்போ இவரு கையில் என்ன இருக்கு, இந்த கம்பெனியோ பர்சனோ கொடுத்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சரியா? ஆனால் இவருக்கு திடீர்னு February மாதம் இல்லைன்னா March 2024 பணம் தேவைப்படுது. அவருக்கு என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. 1000 ரூபா மதிப்புள்ள கூட்ஸை கொடுத்துட்டு இவர் கையில் என்ன இருக்கு, 1000 ரூபா மதிப்புள்ள பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஆனால் இவருக்கு என்ன தேவைப்படுது, இமீடியட்டா பணம் தேவைப்படுது, இந்த கம்பெனிக்கும் அந்த பர்சனுக்கும். ஆனால் அவர் கையில் பணம் இல்லை. ஏன்னா அவர் கையில் என்னதான் இருக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அது எப்போ தான் மெச்சூர் ஆகும்? January 1st, 2025 அன்னைக்கு தான் போய் இந்த கம்பெனிகிட்ட கொடுத்து அதை வாங்கிக்க முடியும்.
ரைட்? அப்ப இந்த பர்சன் என்ன பண்ணுவார்னா, இவர் கையில ஒரு பில் இருக்குல்ல, இந்த கம்பெனி குடுத்த பில்லு. அந்த பில்ல யாராச்சும் கிட்ட குடுத்துட்டு காசு வாங்க பார்ப்பார். இஸ் தட் வெரி கிளியர்? யாராச்சும் கிட்ட குடுத்துட்டு காசு வாங்க பார்ப்பார். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு பெர்சன் இருக்கார். இது பெர்சன் இல்ல. ஜெனரலா பெர்சனா இருக்காது. ஒரு பெர்சன் கிட்ட போ முடியாது. யார்கிட்ட போவாங்க? பேங்க். யார்கிட்ட போவாங்க? பேங்க் கிட்ட போயிட்டு, இந்த பெர்சன் என்ன பண்ணுவாரு? அவர் கையில இருக்கிற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ? ₹1000 வொர்த் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச குடுத்துக்கிட்டு என்ன கேட்பாரு? காசு கேட்பாரு. காசு கேட்டா இந்த பேங்க் ₹1000 குடுக்குமா? ₹1000 குடுப்பாங்களா? ₹1000 குடுத்தா இப்பதான் என்ன மந்த் ஆயிருக்கு? மார்ச் மந்த் ஆயிருக்கு. இன்னும் 10 மாசம் இருக்கு. 10 மாசம் கழிச்சு தான் இந்த பேங்க்னால என்ன பண்ண முடியும்? ₹1000 யார்கிட்ட இருந்து வாங்க முடியும்? இந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்க முடியும். அது வரைக்கும் அவங்க குடுத்திருக்கிற ₹1000 எந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடைக்காது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பேங்க் ₹1000 மதிப்புள்ள பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச ₹1000 காசு குடுத்து வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? திஸ் பர்சன் இஸ் ட்ரைங் டு கன்வெர்ட் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்டு மணி அட் அ earlier date. அட் அ earlier date than what? மெச்சூரிட்டி டேட். அதுக்கு முன்னாடி கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த பேங்க் சொல்லும், ஓகே, I'll accept your bill of exchange and I'll give you money, but I'll not give you ₹1000. Okay, you have to give me some discount. You have to give me some what? Discount. Why you have to give me some discount? You are giving a bill of exchange which has a maturity period after what? 10 months. But I am ready to pay money now, immediately. You're getting it? So, அப்ப எனக்கு என்ன வேணும்? ஒரு டிஸ்கவுண்ட் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? லெட்ஸ் சே இவங்க என்ன பண்ணுவாங்க? ₹920 கொடுப்பாங்க. at what? 8% discount. At 8% discount. Is this very clear? டிஸ்கவுண்ட் என்னன்னு புரிஞ்சா? டிஸ்கவுண்ட் ரேட்னா என்னன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்கவுண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? இப்போ இந்த பேங்க் இருக்குல்ல, இந்த பேங்க்குக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1, what this bank can do on 1st January, இது let's assume இது மார்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மார்ச் 2024ல இந்த பேங்க் என்ன பண்ணலாம்? தான் கையில் இருக்கிற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச இந்த கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? ₹1000 வாங்கிக்கலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச கொடுத்துட்டு ₹1000 மெச்சூரிட்டி பீரியட் அன்னைக்கு வாங்கிக்கலாம். அதாவது எப்போ? Jan 1st 2025 எப்போ அதை வாங்கிக்கலாம்? அது வேணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, ஸோ அப்போ பேங்க்குக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? ₹80 லாபம் கிடைச்சிருக்கு. ₹80 லாபம் கிடைச்சிருக்கா இந்த பேங்க்குக்கு? ஏன்? ஏன்னா அவன் ₹920 கொடுத்து வாங்கின ஒரு பொருளை ₹1000 விற்கிறான். மெச்சூரிட்டி ஆகும்போது அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? ₹1000. அப்போ ₹80ங்கிறது என்னது? ப்ராஃபிட் ஃபார் திஸ் பேங்க். எய்தர் பேங்க் can wait for the maturity period of the bill of exchange and can redeem it from the original issuer, or bank can give that bill of exchange to RBI. Okay, at a much lesser discount rate. At what? Much lesser discount rate. என்ன பண்ணலாம்? இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ₹1000 மதிப்புள்ள பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச இப்போ யாருக்கிட்ட இருக்கு? அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் கிட்ட. அந்த பேங்க் என்ன பண்ணுது? அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ₹1000 யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு ஆர்பிஐ கிட்ட இருந்து என்ன கேட்குறாங்க? ஒரு டிஸ்கவுண்ட். எவ்வளோ? ₹940. அப்பனா என்னது? அட் 6% டிஸ்கவுண்ட். சரியா? யூ கெட்டிங் மை பாயிண்ட்? அப்ப லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த பேங்க்குக்கு எவ்வளோ இப்போ ப்ராஃபிட்? ₹20 ப்ராஃபிட். ₹920 ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கின பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச லெஸர் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன பண்றான்? ₹1000 மதிப்புள்ள பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச 6% டிஸ்கவுண்ட்டுக்கு யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஆர்பிஐ கொடுத்தாங்க. இப்ப பேங்க் ரேட் அப்படின்னா என்னன்னா, பேங்க் ரேட் அப்படின்னா என்னன்னா, இந்த 6%ங்கிறதா பேங்க் ரேட்.
Okay, what is bank rate? Listen, don't write. The rate at which RBI rediscount the bill of exchange and other first class securities from commercial banks is called as bank rate. Don't write. Again, நான் திரும்ப insist பண்றேன். என்னது? What is called as bank rate? Bank rate என்ன? The rate at which Reserve Bank of India rediscount. I'm using the word very carefully. What? Rediscount. Why I'm saying rediscount? Already discount ஆன ஒரு bill of exchange என்ன பண்றாங்க? Rediscount. இது bill of exchange தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னவாகவும் இருக்கலாம்? கவர்மெண்ட் பாண்டா இருக்கலாம். செக்யூரிட்டிஸ், எந்த செக்யூரிட்டிஸாகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டி சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஏ கிளாஸ் செக்யூரிட்டி சார். ஓகே, ஸோ வாட் இஸ் பேங்க் ரேட்? த ரேட் அட் விச் RBI rediscount the bill of exchange and other first class securities of commercial banks is what is called as what? Bank rate. That is what is called as bank rate. Are you getting what is bank rate clearly? இப்போ பேங்க் ரேட்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், டிஸ்கவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். You understood the concept or what? Concept clear புரிஞ்சுல? You people understood the concept, right? Right, okay. Now, tell me, is there any link between bank rate and inflation? Is there any connection between bank rate and inflation? Is there any connection between bank rate and money supply? Is there any connection between bank rate and money supply? ஏன்னா பேங்க் ரேட்டுக்கும் மணி சப்ளைக்கு சம்மந்தம் இருந்தா கண்டிப்பா பேங்க் ரேட்டுக்கு இன்ஃபிளேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஏன்னா மணி சப்ளைக்கு இன்ஃபிளேஷனுக்கு என்ன இருக்கு? சம்மந்தம் இருக்கு. இப்ப பேங்க் ரேட்டுக்கும் மணி சப்ளைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா கவனிங்க. இப்ப RBI, listen very carefully. RBI, if it increases the bank rate from 6% to 8%, இந்த ரீடிஸ்கவுண்ட் பண்ற ரேட்டை என்ன பண்ணுது? 6% இருந்து 8% ஆக்குது. If RBI increases the bank rate, what will be the profit of the bank? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களே சொல்லுங்க. What will be the profit of the bank? இங்க 8%னா 6%ல இருந்து பேங்க் ரேட் என்ன பண்ணியாச்சு? 8% ஆக்கியாச்சு. அப்படின்னா RBI எவ்வளவு ரூபா தான் பேங்க்கு கொடுக்கும்? 920 rupees தான் கொடுக்கும். பேங்க் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச? 920K. 920 வாங்கி 920K விற்கும் போது பேங்க்குக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? ஒண்ணுமே இல்லை, 0. ஆனா வேலை செஞ்சிருக்கு. அப்ப இந்த பேங்க் என்ன பண்ணும்? இந்த பேங்க் என்ன பண்ணும்? இந்த டிஸ்கவுண்ட் அதிகப்படுத்துமா? RBI பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துச்சுன்னா இந்த பேங்க் தன்னுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டிஸ்கவுண்ட்டை 8%ல இருந்து என்ன பண்ணும்? 10% ஆக்குமா? யூ கெட்டிங் மை பாயிண்ட்? அப்ப 10% ஆக்கும் போது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வச்சிருக்கிறவரு என்ன பண்ணுவாரு? 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 900 ரூபாய் கேட்கறியாப்பா, எங்கிட்டே இருக்கட்டும்பா, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு கம்பெனிகிட்டே 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன், எனக்கு இப்ப பணம் தேவையில்லைப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுவாரு? ஏன்னா ரொம்ப அடிமட்ட வேலை கேட்கற நீயே, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்கல அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுவாரு? அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பேங்க்குக்கு கொடுக்க மாட்டார், விற்க மாட்டாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் வந்து என்னது? அதிகம். ப்ராஃபிட் யாருக்கு? பேங்க்குக்கு கிடைக்கும். ஆனா யாருக்கு கிடைக்காது? அந்த பில்லை வச்சிருக்கிறவருக்கு கிடைக்காது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு பணம் வேண்டாம், நான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சவே வச்சுக்கிறேன் பார். அப்ப மணி சப்ளை என்ன ஆகுது? இப்போ மணி சப்ளை என்ன ஆகுது? குறையும். ஏன்னா இந்த கம்பெனி கிட்டேயோ இந்த பர்சன் கிட்டேயோ பணம் வராது, அவங்க கையில என்னதான் இருக்கும்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். மணி சப்ளை என்ன ஆகுது? குறையுது. மணி சப்ளை குறைஞ்சா இன்ஃப்ளேஷன் குறையும். அப்ப நீங்களே சொல்லுங்க, RBI எப்பெல்லாம் பேங்க் ரேட் அதிகப்படுத்துவாங்க?
எப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கோ அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணும்? பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துவான். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆர்பிஐ என்ன பண்ணும்? கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணும், கடனை கண்ட்ரோல் பண்ணும். கடனை கண்ட்ரோல் பண்ணால் மணி சப்ளை கண்ட்ரோல் ஆகும். மணி சப்ளை கண்ட்ரோல் ஆனால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். கிளியரா? ஸோ பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆர்பிஐ என்ன பண்ணும்? இன்ஃப்ளேஷனை கண்டைன் பண்ணும். புரியுதா இல்லையா? இதுவே இங்கே பாருங்க, எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது. என்ன ஆகுது? எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது. ஜிடிபி க்ரோத் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? மணி சப்ளையை அதிகப்படுத்தும். மணி சப்ளை என்ன பண்ணும்? அதிகப்படுத்தணும், டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ மணி சப்ளை எப்படி அதிகப்படுத்துறது? ஆர்பிஐ என்ன பண்ணும்? இந்த பேங்க் ரேட்டை குறைக்கும். ஆர்பிஐ பேங்க் ரேட்டை குறைச்சா இங்கே பாருங்க, ஆர்பிஐ 6%லேருந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறதை எதுக்கு குறைக்குது? 4% குறைக்கு. அப்போ பேங்க்குக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 40 ரூபாய் ஆகும். ஆனால் அதே இங்கே பண்ண முடியாது. இந்த பேங்க் என்ன பண்ணணும்? அதைய அவனுடைய டிஸ்கவுண்ட் ரேட்டை 8லிருந்து அட்லீஸ்ட் 7க்காச்சும் குறைக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் நல்ல டிஸ்கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? அவன் கையில் இருக்கிற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதை என்னமா மாற்றுவான்? பணமாக மாற்றுவான். பணமாக மாற்றினான்னா என்னவா மாறும்? மணி சப்ளை அதிகமாகும். மணி சப்ளை அதிகமானால் டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஜாப் கிரியேட் ஆகும், எக்கானமி ரிகவர் ஆகும். கிளியர் வித் திஸ்? ஸோ ஆர்பிஐ பேங்க் ரேட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ளேஷன் கூடயும் மணி சப்ளை கூடயும் விளையாட முடியும். கிளியரா? புரிஞ்சுதா இல்லையா? Getting it? Yes. So this is what is called as bank rate. நல்லா புரிஞ்சுக்கங்க. If bank rate is high, if the bank rate is high, என்ன அர்த்தம்? அந்த எக்கானமியில் இன்ஃப்ளேஷன் இருக்கு, மணி சப்ளையை குறைக்கிறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கு? பேங்க் ரேட்டை அதிகப்படுத்தி இருக்குன்னு அர்த்தம். If bank rate is high, it is called dear money policy. பேங்க் ரேட் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுற பாலிசி பேர் என்னது? டியர் மணி பாலிசி. இதே பேங்க் ரேட் குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? சீப் மணி பாலிசி. இஃப் பேங்க் ரேட் இஸ் ஹையர், இட் இஸ் கால்ட் டியர் மணி பாலிசி. இஃப் பேங்க் ரேட் இஸ் வாட்? லோவர், it is called cheap money policy. You're getting it? So whenever RBI follows dear money policy, it is an attempt to contain inflation. Whenever RBI follows cheap money policy, it is an attempt to boost the economy. It is an attempt to boost the growth. புரியுதா? புரிஞ்சா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசிங்கிறதெல்லாம் கன்வென்ஷனல் மெத்தட். டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசிங்கிறதெல்லாம் என்ன மெத்தடு? கன்வென்ஷனல் மெத்தட். பேங்க் ரேட், டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசிங்கிறதெல்லாம் என்னது? கன்வென்ஷனல் மெத்தட். இன்னைக்கு ஆர்பிஐ இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் மெத்தட்னா, ஆர்பிஐ கிவிங் மணி டு அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா ஃபார் அ லாங்கர் டியூரேஷன். அதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். இன்னைக்கு ஆர்பிஐ இஸ் நோ லாங்கர் கிவிங் மணி டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபார் அ லாங்கர் டர்ம். ஷார்ட் டேர்ம் லெண்டிங் மட்டும்தான் யார் பண்ணுறா? ஆர்பிஐ இஸ் டூயிங் வித் த பேங்க்ஸ். ஸோ அதுதான் நான் கன்வென்ஷனல். ஓகே, இன்னைக்கு பேங்க் ரேட்டுங்கிறது எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நவ் ஆர்பிஐ யூசஸ் பேங்க் ரேட் ஒன்லி as what? பீனல் பர்பஸ்க்காக. ஏதாவது ஒரு பேங்கை பனிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேங்க்குக்கு மட்டும் நான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரேட்டில் தான் பண்ணுவேன் அப்படின்னு. இதை வந்து ஆர்பிஐ இன்னைக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டூலாக தான் யூஸ் பண்ணுவதோ தவிர இட் இஸ் நாட் த டூல் விச் இஸ் ஆக்டிவ்லி யூஸ்ட் பை ஆர்பிஐ டுடே. இது பழைய டூல். அதனால தான் அது எதில் வருது? கன்வென்ஷனல் மெத்தடில் வருது. இன்னைக்கு அந்த கன்வென்ஷனல் மெத்தடை விட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் எதுக்கு வந்தாச்சு? நான் கன்வென்ஷனல் மெத்தடுக்கு வந்தாச்சு. கிளியரா புரிஞ்சுச்சா? இது வாட் இஸ் மீன் பை பேங்க் ரேட் ஆர் டிஸ்கவுண்ட் ரேட்னு கன்ஃபியூஷன் இல்லையே?